45 இயர்ஸ் ஓல்ட் லேடி ஒருத்தங்க என்ன ஓபிடியில் பார்த்தாங்க ஹெச்பிவி வேக்சின் எடுத்துக்கணுங்கிறதுக்காக. நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா இந்த வேக்சினை ஆல் டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 11 to 13 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் எடுத்துக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். ஸோ செக்ஷுவல் எக்ஸ்போஜருக்கு முன்னாடி நம்ம இந்த வேக்சின் எடுத்தோம்னா சர்வைக்கல் கேன்சர்லேருந்து நமக்கு கிடைக்கிற ப்ரிவென்ஷன் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் பற்றியான ஒரு சின்ன சயின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹெச்பிவி வந்து 80% ஆஃப் த பாப்புலேஷனில் அவங்க லைஃப் டைமில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த இன்ஃபெக்ஷன் வந்துருங்க. சில பேருக்கு மட்டும்தான் இந்த இன்ஃபெக்ஷன் பர்சிஸ்டண்ட்டாக இருந்து சர்வைக்கல் கேன்சராக மாறும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் நம்ம பாடி இம்யூனிட்டியே அந்த இன்ஃபெக்ஷனை சீர்படுத்திடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வேக்சினை 11 to 13 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை தவிர்க்க முடியும். இதுவே நீங்க வந்து ஒரு 45 இயர்ஸ்ல நீங்க இந்த வேக்சின் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ்ல அதுவே இவால்வ் ஆகி கேன்சரா மாறலாம். ஸோ நீங்க ஒரு 45 இயர்ஸ்ல அந்த வேக்சின் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பெனிஃபிட் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ எந்த யங்கர் ஏஜ்ல நீங்க எடுத்தீங்கன்னா தான் அந்த வேக்சினோட கம்ப்ளீட் பெனிஃபிட்டை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.